ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் எப்பயும் போல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட டைம் அண்ட் மணி சேவ் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அகலமான பேனில் 3 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வாசனை வரது வர ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போடும் போது வந்துட்டு அந்த பொருள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் கல்லுப்பு ஆட் பண்ணுறவங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான பெப்பர் பவுடர் வந்து ரெடி ஆயிரும். வெறும் மிளகு நீங்கள் அரைக்கிறத விட இந்த மாதிரி சீரகம் போட்டு வறுத்தரைக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஒரு வாசனையாகவும் வந்துட்டு இருக்கும். சாதாரணமாக நம்ம ஆம்லேட்டுக்கு போட்டு சாப்பிடும் போதே கலக்கி டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் லாஸ்ட் டைம் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி செஞ்சிருந்தேன்னா அதுக்கு இது 1 ஸ்பூன் தான் போட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில். அடுத்து வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி வந்துட்டு 2 எண்ணெய் எடுத்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு மிக்சர் ஜாருக்கு வந்துட்டு இதை மாற்றிக்கலாம். தண்ணியோடய வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து புளி பேஸ்ட் வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளி பேஸ்ட் வந்து எதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, காலையில் அவசர நேரத்துக்கு நம்ம டக்குன்னு வந்து லேட்டாக இருந்துச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரசத்துக்கோ இல்லை வந்து புளிக்குழம்புக்கோ இல்லை வந்துட்டு புளியோதரைக்குனாலும் கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து புளியை வந்து ஊற வச்சு கரைக்கிறோம் பாருங்க, அதில் நிறைய புளி வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி செய்யும்போது புளி வந்து அந்தளவுக்கு வேஸ்ட்டாக போகாது, அதே மாதிரி நம்மளோட பணத்தையுமே வந்து மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி ஏர்டைட்டான கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3-4 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அம்மா ஊர்லேருந்து நிறைய வந்து வேர்க்கடலை கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னோட பசங்களுக்கு வேர்க்கடலை வெறுமனே கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பாங்களா, சரி இந்த வாட்டி வேறு ஏதாவது புதுசாக அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பீனட் பட்டர் தாங்க வந்து ரெடி பண்ண போகிறேன். ஒரு 2 கப்பில் வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வாசனை வரது வர வறுத்ததுக்கு அப்புறமா தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்க சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஹனி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஹனி இல்லாதனால நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நிலக்கல்லையிலேருந்து நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆயிலுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நல்லா ஹெல்தியான பீனட் பட்டர் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து ஏர்டைட்டான கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு பிரெட்டுக்கு எல்லாமே பசங்க கேட்கும் போதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. என்னோட பசங்களுக்கு லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்த ஜாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த வாட்டி சரி பீனட் பட்டர் பண்ணி கொடுக்கலாமே சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் சரி செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு கம்பு வந்து எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த சிறுதானியம்லாம் நிறைய அழுக்கு மண்ணோடையெல்லாம் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு காடா துணியில் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வெயிலையோ இல்லை வந்து ஃபேன் காற்றுலையோ காய வச்சா போதும். ஓரளவுக்கு காஞ்சாலே போதும், ரொம்ப வந்து ட்ரையாலாம் காய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணும்போது கையில் வந்து லைட்டாக ஒட்டணும், அந்த கன்சிஸ்டன்சியில் காஞ்சா போதும். இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிட்டு நல்லா வாசனை வர வறுத்தெடுத்துக்கோங்க. கம்பு வந்து வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க. ஸோ அதனால கரைஞ்ச விடாமல் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா ஆறினோன்னு வந்து மிக்சர் ஜாருக்கு போட்டுட்டு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான கம்பு மாவு வந்து ரெடி ஆயிருங்க. இது நான் இன்னைக்கு வந்து புட்டுக்காக வந்து அரைச்சிருக்கேன், அதனால தான் வந்துட்டு கையில் வந்து காய வச்சதுக்கப்புறம் கையில் அந்த ஒற்றை பதம் வந்துச்சு பாருங்களா, அது வந்து இந்த புட்டு இடியாப்பத்துக்குலாம் அரைக்கும் போது அந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா சூப்பராகவே வந்துட்டு இருக்கும். மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம புட்டு தானே செய்ய போகிறோம். இது இடியாப்பம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து புட்டுக்கு செய்ய போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் குறைன்றே வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறினோன்னு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம்னு பசங்க எப்பப்பெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அப்பப்பெல்லாம் டக்குனு மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா எடுத்து செஞ்சு கொடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதே ஒரு 4-5 தண்ணி போட்டு அலசிட்டு ஒரு துணியில் வந்துட்டு காய வச்சுக்கலாங்க. இது நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகலமான பேனில் போட்டு நல்லா வாசனை வரது வரை வறுத்தெடுக்கணும். இந்த கருப்பு கவுனி அரிசிக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்குங்க. மற்ற அரிசிகளை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இதோட மனமுமே ரொம்ப தனித்தன்மையானதாக வந்துட்டு இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டது இப்போ வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக எல்லா கடையிலுமே கிடைக்குது. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து கொடுங்க. நான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறது லட்டு தாங்க. ஏன்னா என்னோட பொண்ணு வந்து கஞ்சிக்கு செஞ்சு கொடுத்தா குடிக்கவே மாட்டேங்கிறான். என்னோட பையன் கூட வந்து குடிச்சுக்கிறானா, சரி அவளுக்கு எப்பயாவது இந்த அரிசியை வந்து உள்ளே கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து லட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கேங்க. கருப்பு கவுனி அரிசி கூட ஒரு 4-5 ஏலக்காயும் போட்டு நல்லா வாசனை வர வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப்பு வந்துட்டு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். 1 கப்புன்றது அரை கப்பு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே வாசனை வர வறுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவு வெள்ளை எள்ளு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட வந்து எடுத்துக்கலாம். அதே பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து சீட்ஸ் வந்து எங்கிட்ட இருந்ததுனால ஆட் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பாதாம், முந்திரி, உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதையும் எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஏலக்காயும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து மிக்சர் ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நல்லாவே அரைப்படணும். ஏன்னா மிஷின்ன்ற மாதிரி டக்குன்னு அரைஞ்சிடும். மிஷின்லங்கும் போது மிக்சர் ஜார் அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா விட்டு விட்டு வந்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைஞ்சதுக்கு அப்புறமா அகைன் இதை பேன்ல போட்டு ஹீட் பண்ண போறோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் பண்ணி வைக்கும்போது வந்துட்டு அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லட்டுக்கு வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இந்த மாவை சளிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாவுல வந்து லட்டு தாங்க வந்து செய்ய போறேன். அதை அரைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த நம்ம நட்ஸ், வேர்க்கடலை எல்லாம் வறுத்து வச்சு போறோங்க. அதையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு பல்ஸ் மோட்ல விட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நட்ஸ் எல்லாம் சீக்கிரமா வந்து ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பல்ஸ் மோட்ல விட்டு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதுல ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து நம்ம அளந்தெடுத்த கப்லேயே வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவு சுகர் வந்து நான் கொஞ்சமா ஆட் பண்ணேன். எந்த அளவு சுகர் வேணுமோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்க குழந்தைங்க வந்து நிறைய ஸ்வீட்னஸ் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா 1 கப் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். என்னோட பசங்க வந்துட்டு கம்மி இருந்தா கூட வந்து சாப்பிட்டுப்பாங்க. நான் அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பழக்கிருக்கேன்னா அதனால நான் ஆட் பண்ணிருக்கிறது ரொம்பவே மைல்டாக இருக்கும். நான் ஒரு 3/4 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிருக்கேன், நாட்டு சக்கரை. அதே ஆட் பண்ணி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வந்து ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க. இதுல வந்து நெய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவு தான் கரெக்டா சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடைசியா கையில கொஞ்சமா கீ அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட்டா வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கருப்பு கவுனி லட்டு வந்து ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. என்னோட பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்டு இந்த குவான்டிட்டிக்கு வந்துச்சு. 2-3 நாள் வந்து காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு 2-3 வயசுல வந்து ஸ்டார்டிங்ல நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து எந்த குழந்தையுமே சாப்பிடாதுங்க. ஸோ அந்த டைம்ல குழந்தைங்களை வந்து வற்புறுத்தினால அவங்க வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு வயசுக்கு மேல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து மில்லட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். 6 மாசம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் சாலிட்ஸ் கொடுக்கும்போது ராகி கூழ் வந்து பழக்கிடுங்க. ஸோ அதுல வந்து நிறைய கால்சியம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கருப்பு கவுனிலேயே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த ஃபார்ம்ல கூட நீங்க வந்து கொடுக்கலாம். ஒருவேளை கஞ்சியா குடிக்கல அப்படின்னா இதுல கூட நீங்க வந்து கொடுக்கலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கனால ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ இதை வெளியில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்டடான கண்டெய்னர்ல கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கருப்பு கவுனியில் செய்கிறது எப்படி இருக்குமே நம்ம எல்லாம் யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா வந்து பாத்திரத்தில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா மொறுன்னு ஆகுறது வரை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஆறினோன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை பொடி வந்து ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை பொடியை வந்துட்டு இப்போ நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாருங்க, அந்த கல்லுப்பு கூட வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு முருங்கை இலையிலே வந்து வச்சு பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கருவேப்பிலை உப்பு தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலையே சாப்பாட்டுல இருந்து நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது அதை ஒதுக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதெல்லாம் குழம்புலையோ இல்லை எதுக்குனாலும் இந்த உப்பை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட சத்துக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள டெய்லி வந்துட்டு போற மாதிரி தான் இருக்குங்க. அதே மாதிரி மீதி இருக்க பொடியை வந்துட்டு தோசை மாவுலையோ இல்லை சப்பாத்தி மாவுலையோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சுட்டுவிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதில் வந்து கருவேப்பிலை இருக்கிறதும் தெரியாது, அந்த சத்துக்களை உடம்புக்குள்ள போன மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குங்க. அதை வந்து காஞ்சிருக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்து புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சமா 2-3 இலை வந்து கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு ஒரு
கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகாய், அதாவது ஒரு பச்சை மிளகாய் எடுக்கலங்கன்னொடனே அரை பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம். ஒரு 2-3 மிளகையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினதாங்க நல்லா அரையுது, அதனால தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி தண்ணி மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கொதிச்சுட்டு இருக்க பாலோட ஆட் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் சாறு இல்லைன்னா வினிகர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு வந்துருங்க. திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எப்பயும் போல் ஒரு துணியில் இதை வடிகட்டிட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா நல்லா மூட்டையெல்லாம் கட்டி மேலே வந்து வெயிட் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் புதினா பன்னீர் வந்து ரெடி ஆயிருங்க. எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரீன் பன்னீர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பியும் வந்து சாப்பிட்டுப்பாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயே வந்து இருந்துச்சு. கடையிலெல்லாம் அதிக விலை கொடுத்து பன்னீர் எப்பயுமே வாங்குறத விட இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் பாலில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பன்னீர் வந்து அதுலேயே ரெடி ஆயிரும். அது கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லா ஹெல்த்திங்க. நான் 1/2 லிட்டர் பாலில் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுவே இவ்வளோ பன்னீர் கிடச்சிருந்துச்சு. அதை நல்லா க்யூபாக கட் பண்ணிட்டு நல்லா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாரத்துக்கு வந்து எனக்கு இந்த பன்னீரே வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக நல்லா வைப்ரண்ட்டாக பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான டோவாக பசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வந்து சாஃப்டாக பசஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு நல்லா 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுக்கலாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லாவே வந்து ஊறி இருக்குங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் பாருங்க, அதே மாதிரி மாவுல டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது ஹோம்மேட் பாஸ்தா தாங்க வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு பெருசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக வந்து விரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காலாம் வேண்டாம். இப்போ வந்துட்டு வீட்டில் வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் மூடி இல்லை ஏதோ ஒரு சின்ன மூடி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து வச்சுட்டு நல்லா குட்டி ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து கோதுமை மாவு வச்சு வீட்டிலே எப்படி ஈஸியாக நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா 2 சைடுமே எடுத்து வந்து ஃபோல்ட் பண்ணி நான் எப்படி வீடியோவில் காட்டணும் அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் சைட்லேயே வந்து எடுத்து அதில் டைட்டாக வந்துட்டு சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மேக்ரோன் ஷேப்பில் பாஸ்தா வந்து கிடச்சிருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேலையே வந்துட்டு இந்த ஷேப் பண்ணுறது மட்டும்தான். பெரிய பசங்களை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாலியாக வந்து விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் என்னோட பசங்க கோஆப்ரேட் பண்ணலைங்க, அதனால் கொஞ்சம் தான் வந்து செஞ்சுட்டேன். மீதி மாவை எடுத்து வச்சுட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு டப்பாலே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோடனே இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா வெந்தால் மட்டும்தான் அதோட வாசனையெல்லாம் போய் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாஸ்தா. அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி, ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வடச்சட்டியில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடயே குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வெஜ்ஜீஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே போடாமல் எம்டியாக வந்துட்டு ரெட் சாஸ் பாஸ்தா தாங்க அதை ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடயே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வரமிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி அதையும் அரைச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக தேவையான உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிறது வரை கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக தெளிஞ்சு வரும். தண்ணி வேணால் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீட்டுக்காருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி சொன்னாங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தா ஷேப்க்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் குழந்தைங்க கேட்குறாங்களோ டக்குன்னு எடுத்து சூடாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். வீட்டிலேயே ஈஸியாக செஞ்ச மாதிரி இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே ஒயிட் சாஸ் பாஸ்தா கூட ரெடி பண்ணலாம். நான் கூட சீஸ்லாம் எதுவும் போடலையே, டேஸ்ட்டாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் செஞ்சேன். ஆனால் நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னை நம்பி கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.